அது நேர விரயம். இது ஒரு என்ன சொல்றது, அது திட்டமிட்ட ஒரு ஏமாற்றம். நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆழ்ந்த அரசியலை கவனிக்கிறவங்க சரி, நீண்ட காலமா மேலோட்டமா பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இது ஒரு நாடகம், ஏமாற்றுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நீட்டு தேர்வுன்னு ஒன்றை கொண்டு வந்ததே காங்கிரஸ், கூட இருந்தது திமுக. அப்போ எதிர்க்காம விட்டுட்டு இத்தனை காலம் விட்டுட்டு நாங்கள் போராடுறோம், நீட்டை ரத்து பண்ணிடுவோம் எல்லாம் வாக்குறுதியை கொடுத்துட்டு திருப்பி நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னது இவங்க தான். எங்க ஆட்சி, ஒருவேளை எங்க கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்திருந்தா நாங்கள் நீட்டை ரத்து பண்ணியிருக்கோம். அது வரல, அதனால நாங்கள் என்ன செய்ய முடியும், ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்னது இவங்க தான். உறுதியா தெரியும் இது அவங்க ரத்து செய்ய மாட்டாங்க, அதுக்கு வேற மாற்று வழிதான் யோசிக்கணும். ஏன்னா கொண்டு வந்துட்டாங்க இவங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அது எழுதுன்னுச்சு, எழுதுன்னுச்சு. நீங்க உங்களுக்கு ஒரு தலைவனுங்கிறவன் இது வந்தா இது எதனால என்ன, இது மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை தீமை, அந்த விழுக்காடு என்ன, அதை யோசிச்சிருக்கணும். இது தெரியும், உழைக்கும் அடித்தட்டு மக்கள், சிற்றூர்கள் இருக்கிற மக்கள், நீண்ட காலமா கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வர்ற மக்களின் மருத்துவ கனவை இது எரிச்சிடும், அது நாசமாக்கிறோன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னு இந்த முறையே தப்பு. இதே அந்தப்பா வரும்போது வரவேற்றது இவங்க தான். இப்ப திடீர்னு மக்களுக்குள்ள எதிர்ப்பு இருக்கு. வேற மாநிலங்கள்ல இது மாதிரி இல்லை, நம்ம மாநிலத்துல தான் அதிகப்படியான நம்ம பிள்ளைகள் இறந்து போயிடறாங்க. அண்மையில கூட ஒரு தங்கச்சி இறந்து போயிட்டாங்க. தேர்தல் வரும்போது திடீர்னு இது நடக்காதுன்னு தெரிஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நேர் எதிரானது பிஜேபி, சரி காங்கிரஸ், உடனே மத்திய அரசு தான் எடுக்கணும். அதை எடுக்காதே, அப்ப சாட்டி விடுறது. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை, அது ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார், நான் என்ன செய்யணும். அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும், ஆளுநர் கையெழுத்து போட்டால் நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படி பேசியிருக்கணும். எல்லாமே பாருங்க, குடும்ப தலைவிக்கு 1000ங்கிறது வந்த பிறகு தகுதி வாய்ந்த தலைவிக்குங்கிறது, அது அப்பவே சொல்லியிருக்கணும்ல. நீட்டு தேர்வை காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, எங்க கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்க ரத்து செய்வோம், நீக்குவோம்னு பேசியிருந்தா அது வரல, நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. அந்த ரகசியங்களுக்கு தெரியும், வந்தவன ரத்து செய்யப்படும். இதெல்லாம் பேசிட்டு சரி இப்ப இந்த 4 ஆண்டுகள்ல ஏன் அதை தீர்மானம் போடல? ஏன்னா அடுத்த 6 மாசத்துல தேர்தல் வருது தானே.